statements. So பைத்தானில் ஒரே ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. எதுக்குன்னா ரன் டைமில் யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்குறதுக்கு. ஸோ வாங்குகிற இன்புட் மல்டிபிள் இன்புட்ஸை நான் அட் அ டைம் ஒரே லைனில் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் வாங்கணுன்னா ஈவேல்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணுறேன். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தரேன். இப்போ இந்த சின்டாக்ஸ் பார்த்துக்கலாம். எப்படி கொடுக்கணுன்னா இன்புட் ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் என்ன ஸ்ட்ரிங் டிஸ்பிளே ஆகணுமோ அந்த ஸ்ட்ரிங்கை நான் சிங்கிள் கோட் இல்லைன்னா டபுள் கோட்ஸில் கொடுக்கலாம். கடைசியாக ப்ரைஸஸை முடிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் இருக்கலாம், மல்டிபிள் வேரியபிள்ஸும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே நான் பேர் நேம் மட்டும் என்டர் பண்ண போகிறேன். ஸோ இன்புட் பேராந்தசிஸ் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன ஸ்ட்ரிங் டிஸ்பிளே ஆகணுமோ அதை நீங்கள் தரலாம். இங்கே என்ன என்டர் பண்ணுறோமோ அது நேம்ங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆயிரும். அடுத்தது இப்போ தனித்தனியாக வாங்கணும் அப்படிங்கும்போது இன்புட் என்டர் தி டோட்டல். இப்போ இங்கே டோட்டல் என்டர் பண்ணுறேன். நான் என்ன என்டர் பண்ணாலும் இன்புட் ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். அதனால நான் வந்து இன்டீஜராவோ ஃப்ளோட்டாவோ கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வாங்குகிற இன்புட்டை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோட்டலுக்கு அசைன் பண்ணணும். இப்போ தனித்தனியாக வாங்குறதுக்கு பதிலாக ஒரே இன்புட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்டர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இன்புட் என்டர் நேம் அண்ட் டோட்டல்னு ஸ்ட்ரிங் கொடுத்துருங்க. இந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட்டை ஈவேல்ங்கிற இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நான் என்டர் பண்ணுற ரெண்டு வேல்யூஸையும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங், அடுத்தது வந்து நம்பர் இல்லையா. ஸோ இந்த ஈவாலுங்கிற ஃபங்க்ஷன் வந்து அதை இவாலுவேட் பண்ணுது. ஸ்ட்ரிங்கா இன்டீஜரா ஃப்ளோட்டா அப்படின்னு இவாலுவேட் பண்ணி கரஸ்பாண்டிங் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆயிடும். க்ரியேட் ஆகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குற வேல்யூ வந்து நேமுக்கு அசைன் பண்ணிடும், அடுத்து கொடுக்குற நம்பரை வந்து டோட்டலுக்கு அசைன் பண்ணிடும். அதுதான் ஈவேலோட ஒர்க். இப்போ நம்ம ப்ராக்டிகல்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்புட் ஸ்டேட்மெண்ட்டில் பேர் என்டர் பண்ணணும், அதோட டைப்பையும் நான் பிரிண்ட் பண்ணணும். இப்போ நேம் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் இன்புட், இங்கே என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ சிங்கிள் கோட்ஸ் இல்லை டபுள் கோட்ஸ். நான் சிங்கிள் கோட்ஸ்க்கு இப்போ கொடுக்குறேன். என்டர் யுவர் நேம். இப்போ நான் அது பிரிண்ட் பண்ணுறேன். நான் நேம் மட்டும் பிரிண்ட் பண்ணல, அதோட டைப்பையும் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம அதை ரன் பண்ணலாம். பாருங்கள், இங்கே என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கனோ அது இங்கே வருது. என்டர் யுவர் நேம். நான் இங்கே வந்து நேம் என்டர் பண்ணுறேன். சரி XYZன்னு கொடுக்குறேன். பாருங்கள், பிரிண்ட் பண்ணுனா நேமோட XYZ இருக்குது, பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த டைப்பு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரிங். அடுத்தது இன்புட் ஸ்டேட்மெண்ட் டு இன்புட் யுவர் டோட்டல் அண்ட் பிரிண்ட் தி டோட்டல். இப்போ அதை பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணுறேன். என்டர் யுவர் டோட்டல். இப்போ பாருங்கள் என்னன்னு வருது, ஸ்ட்ரிங்குன்னு வருது.
ஸோ இன்புட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். இப்போ நான் அதை வந்து இல்லை எனக்கு அது இன்டீஜராக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அசைன் பண்ணணும். இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்க 483 டேட்டா டைப் வந்து இன்ட். இப்போ இதே மாதிரி ஆவரேஜ், இதே எனக்கு வந்து ஆவரேஜ் என்டர் பண்ணணும், அது வந்து ஃப்ளோட்டாக இருக்கணும் அப்படின்னா அதை அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ளோட்டாக வேணும் அப்படிங்கும்போது நான் இங்கே என்ன கொடுக்குறேன்னா ஃப்ளோட். என்டர் ஆவரேஜ், சே 96.5. பாருங்க கிளாஸ் ஃப்ளோட்டாக இருக்கு. இப்போ அடுத்தது பாருங்க, ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் நான் நேம், டோட்டல், ஆவரேஜ் எல்லாமே இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் அசைன் பண்ணோன்னா நேம், அடுத்தது டோட்டல், அடுத்தது ஆவரேஜ் ஈக்குவல் டு இன்புட் என்டர் நேம், total, comma, average. இங்கேயும் print பண்ணி பார்க்கலாம். print name, comma, total, comma, average. data typeையும் print பண்ணி பார்க்கலாம். print enter name. ஸோ இந்த மாதிரி ஒரே இன்புட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் எவ்வளோ வேரியபிள்ஸ் வேணாலும் இன்புட் கொடுக்கலாம். கொடுக்கும்போது பாருங்கள், இன்புட் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நேம். ஸோ ஸ்ட்ரிங்காக இருந்தால் கோட்ஸ்குள்ளே கொடுங்க. இங்கே நான் வந்து XYZ கொடுக்குறேன். கம்மா, கண்டிப்பாக கம்மா கொடுக்கணும். கம்மா கொடுக்கலின்னா எரர் வரும். கம்மா, சரி டோட்டல் வந்து 483, கம்மா ஆவரேஜ் வந்து 96.5. பாருங்க இப்போ எரர் வருது. ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு வேல்யூ தான் இன்புட் பண்ண முடியும். ஆனால் மல்டிபிள் வேல்யூஸ் நான் என்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் eval யூஸ் பண்ணுறேன். ஸோ evalனு கொடுங்க. evalக்குள்ளே இன்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, print name total average print பண்ணிருச்சு. இப்போ பாருங்க, டைப் ஆஃப் நேம் ஸ்ட்ரிங்காக இருக்குது, டோட்டல் இன்ட்டாக இருக்குது,
ஆவரேஜ் வந்து ஃப்ளோட்டாக இருக்குது. இது எப்படி முடியுது அப்படின்னா ஈவேல் ஃபங்க்ஷனால். ஸோ மல்டிபிள் இன்புட்ஸ் நான் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஈவேல் கொடுக்கணும். தட் இஸ் ஒன். செகண்ட், ஈவேலோட இன்னொரு பர்பஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேல்யூஸ் நான் கொடுக்குறேனோ, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்ததுக்கு வந்து ஸ்ட்ரிங்குன்னு அது கோட்ஸ் வச்சு கண்டுபிடிக்குது. ஸோ ஸ்ட்ரிங்குனா ஸ்ட்ரிங் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகி ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆயிரும். அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை வந்து நேமுக்கு அசைன் பண்ணிடுது. அடுத்தது பாருங்கள் 483. இது வந்து என்னது இன்டீஜர். ஸோ இந்த இன்டீஜருங்கிறோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இன்டீஜர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது. அதாவது 483 க்ரியேட் ஆகுது. மெமரி அலாட் ஆகுது. அதோட மெமரி லொக்கேஷன் வந்து டிஓடி பாயிண்ட் பண்ணுது. அதே மாதிரி தான் ஃப்ளோட்டுக்கும். அதனால தான் இங்கே உங்களுக்கு கிளாஸ் ஸ்ட்ரிங் இன்ட் ஃப்ளோட்னு டிஸ்பிளே ஆகுது. ஸோ திஸ் இஸ் இதுதான் ஈவேலோட பர்பஸ். மல்டிபிள் வேல்யூஸை அட் அ டைம் ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் கொடுக்கலாம். ப்ளஸ் அதுவே என்ன ஆப்ஜெக்டோ அந்த டைப்பை கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.